விஜயகிருஷ்ணன். அதாவது நிறைய அவங்க சொன்ன நிறைய பொய்களை ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. திரு ஆவடி குமார் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும் சரி, விஎஸ் ராமன் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும் சரி, அதாவது ஃபஸ்ட்டு அவர் பேசும்போது நீட்டுன்ற ஒரு விஷயத்த சொன்னார். அது ஒரு பச்சை பொய். நீட்டை எடுத்துகிட்டு வந்து திணிச்சது யாருன்னா பிஜேபி, அதுக்கு துணை போனது அதிமுக. சரிங்களா? இதை நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு மறைச்சாலும் இதை நீங்க மறைக்கவே முடியாது. திரு காந்திராஜன் என்ன சார்? காந்திராஜன் நீட் மசோதா எப்ப நிறைவேற்று? நீட் மசோதா அது பேச நீட் எல்லா மாநிலங்களும் திணிச்சது யாரு? எவ்வளவு நாள் இந்த பொய்யை சொல்லுவீங்க? எவ்வளவு நாள் இந்த பொய்யை சொல்லுவீங்க? சார் ரைட். தயவுசெய்து பேசிட பிஜேபி அதுக்கு துணை போனது அதிமுக. சரிங்களா? நீங்க உங்க பச்சை பொய்யே பேசுறத நிறுத்துங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடங்கள் மூடுறதை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. அதுக்கு நான் சொல்றேன், டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. இங்க வந்து ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாயிட்டே இருக்கு. 1.68 இருந்து 1.54 கம்மியா இருக்கு. பல இடங்கள்ல என்ரோல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் இல்லாத இடத்துல ஆமாங்க எல்லாரும் போய் எல்லாரும் சொல்றது போய் ஆவடி குமார் சொல்றது மட்டும் தான் உண்மை. நான் தரவுகளோட சொல்றேன். உங்களால உங்க தரவுகளை ஏத்துக்க முடியலன்னா அமைதியா இருக்கணும். சரிங்களா? சபை நாகரிகத்தை தெரிஞ்சு பேசுங்க. நான் பேசுறேன், நான் தரவுகளோட பேசுறேன், நான் தரவுகள் இல்லாம பேசுறேன், தரவுகளோட பேசுறேன். நீங்க சொல்றது நீங்க தரவுகள் சொல்லுங்க, நான் தரவுகளை சொல்றேங்க. ஏங்க நான் தரவுகளை சொல்றேன், நீங்க தரவுகளை சொல்லுங்க. நான் சொல்றேன் தரவுகளை சொல்றேன்ல, நீங்க தரவுகளை சொல்லுங்க. நீங்க எதுவுமே சொல்லாம வாய்க்கு வந்த மாதிரி ஒரு சின்ன கேள்வி விஜய். மாநகராட்சி பள்ளிகள் வந்து தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்டக்கூடிய பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பள்ளிகளுக்கு மேலே மூடப்பட்டிருக்கிற உண்மையா இல்லையா? இல்லைங்க, நீங்கள் ஹோல்சம் நம்பர்ஸில் நீங்கள் வரும்போது எல்லா இடத்துக்கும் அதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப கிளியரான ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாக இருக்காங்க, என்ரோல்மெண்ட், இந்த மாதிரி தான் இந்த விஷயங்களுக்கு தவிர. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து ஒரு சமூக நீதிக்கான அரசாங்கம், அதுவும் குறிப்பா கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுல விஜய், இதுல இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஃபெர்டிலிட்டி ரேஷியோ சொல்றீங்க. எம்எம்ஆர் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வந்து சிறப்பானதாக இருக்கிறது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எல்லா இடங்களிலும் நம்முடைய குழந்தைகள் பிறப்பு வீதம் சரியானதாக இருக்கிறது. அப்போ என்ரோல்மெண்ட்டும் சரியானதாக இருக்கு என்று ஆத்தென்டிசிக் பண்ணது கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கு. இல்லைங்க, நீங்க அதை ஏஜ் கோகோட்டோட பார்க்கணும். நீங்க அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த இடங்கள்ல அந்தந்த சிவிக் இடத்துல இத சொன்னது வந்து நான் சொல்லுங்க இல்லங்க, கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய டேட்டா தான் சொல்லுது. நீங்க தமிழ்நாடு வந்து அரசு வந்து என்டாஸ் பண்ணுது. நாங்கள் மத்திய அரசுடைய கொடுத்திருக்கக்கூடிய ரேட்டை விட எம்எம்ஆர் வந்து நல்லா இருக்கு. இப்ப உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ட்வீட் போட்டாங்க. நீங்க வேற ஒரு விஷயத்தோட பொறுத்துறீங்க. இது என்னன்னா, இதுக்கான காரணங்கள் ஒரு சில இடங்கள்ல அங்க ஒரு சில இடங்கள்ல ஃபர்டிலிட்டி ரேஷியோ கம்மியா இருக்கு. அங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இடங்கள்னாலதான் இந்த விஷயம் இருக்குன்னு டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் கிளியராக சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம், இவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். சரிங்களா? இவர் சொன்னார் பிபிசி நாடே பார்த்தது எது, பிபிசியை பிளாக் பண்ணது யாரு சார்? த ஒயரை பிளாக் பண்ணது யாரு? எது உங்களை பற்றிய உண்மைகள் எல்லாம் எழுதுறாங்கன்னு ஒயரை பிளாக் பண்ணீங்க. 2 நாள் முன்னாடி இந்துல சரிங்களா கட்டுரையோட டைட்டிலே டிஜிட்டல் எக்ஸைல் தான். அதில் பார்த்தீங்கன்னா 2020-21 காலகட்டங்களில் இவங்க நிறைய பிளாக் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னு கர்நாடகா ஹைகோர்ட்டில் எக்ஸ்தலம் போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2014 அதாவது அதிகபட்சமான யூஆர்எல்ஸ் வெப்சைட்ஸ் இது எல்லாமே இவங்க பிளாக் பண்ணிருக்காங்க. எங்க வந்து எங்க போய் எதை தவறான கருத்துக்களை பேசுறாங்க? எல்லாம் ராமன் சார் ப்ளீஸ் அவர் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், கமிங் டு த பாயிண்ட். அவங்க சொல்ற இந்த 210க்குலாம் அவங்களுக்கான முகாந்திரமே கிடையாது. ஏன்னா 2 விஷயம் இவங்க சொல்ற, இவங்க அலைன்ஸை பத்திலாம் யாரும் பெருசா பாதரே பண்ணல. சரிங்களா? ஏன்னா அதுக்கு ஏன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எமோஷ்னல் அலைன்ஸுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது இது ஒரு எமோஷ்னல் அலைன்ஸுன்றாங்க. என்ன எமோஷ்னல் அலைன்ஸு? தமிழ்நாடு மக்களுக்கான எமோஷ்னலுக்கு அகேன்ஸ்டாக இருக்க அலைன்ஸு. தமிழ்நாடு மக்கள் உரிமையை
சிறிதும் பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு மக்களுக்காக எதிராக நிக்கிறார்கள். அப்படி பார்த்தா சார் இருங்க சார் சார் அவர் சரி நான் உங்களுக்கு அவகாசம் தரேன், உங்களுக்கு அவகாசம் நான் தரேன், நீ பேசுங்க. உலக நாடுகளே நீங்க பேசுங்க சார், உலக நாடே பாராட்டுகிறது சார் நீங்க பேசுங்க, நான் உங்களுக்கு அவகாசம் தரேன். ஆனால் இப்போ வந்து விஜய் நீங்க சொன்னீங்க வந்து எமோஷனல் அலையன்ஸ் யார் அவர்களை தேர்வு செய்திருக்காங்க. 2024 ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, மறுக்க முடியாது. 2021 4 சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர்கள் வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அரசுக்கு. இல்ல என்ன சொல்றீங்க, நீங்க புரியல. இல்ல நீங்க சொன்னீங்களே இவர்கள் வந்து ஒவ்வாத ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க, மக்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த கூட்டணி சொன்னீங்க. கண்டிப்பா மக்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா எந்த இடத்துல மக்களுக்காக இந்த கூட்டணி பேசியிருக்குன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த கூட்டணியில இருக்க எல்லா பார்ட்டிஸுமே சரி, அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு மேஜர் பார்ட்னராக இருக்கிற ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் அதில் சேர்ந்துருக்க பாமக அன்புமணி தான் ராமதாஸ் அவங்களோட பாமகவாக இருக்கட்டும் சரி, டிடி தினகரனோட அமமுகவாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே இவங்களோட ஓட்சாரி இவங்களோட பொலிட்டிக்கல் ப்ரெசன்ஸ் எல்லாமே டிமினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது அமமுகவோட ஓட்சார்லாம் வந்து இன்றைக்கி லிட்டரலி 0.91%. பாமகவும் ரொம்ப கண்டினியூஸா கம்மி ஆயிட்டே வருது. காங்கிரஸோட பர்சன்டேஜ் ஒரே நிமிஷம் இல்ல நீங்க காங்கிரஸ் பர்சன்டேஜ் சொல்லுங்க சார். சார் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு 10 எம்பிகளோட இருக்கு, 17 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இன்னைக்கு யாரு காரணம்? குறைவா மதிப்பிட கூடாது சார், தயவுசெய்து அந்த மாதிரி பேசக்கூடாது. ராமன் சார் ப்ளீஸ், சார் அவர் பேசுறாரு, நான் இன்டராக்ட் பண்றேன். தயவுசெய்து கதை கதையா எங்க போய் சீரியல் கதை எழுதுங்க, இங்க வந்து எங்களை பேச விடாம கருத்துக்கள் சொல்ல வர சார் ப்ளீஸ். நாங்க போய் நீங்க பேசுங்க, நீங்க பேச அவகாசம் சொல்றேன். நான் தலைவங்களோட பேசுறேன். சும்மா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கதை எழுதுனா சீரியல் கதை எழுதுங்க போய். அதாவது வந்து இவங்க எல்லாமே ஓட் கிராஃப் இது எல்லாமே கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்றாரு, இது தமிழ்நாடு விசஸ் இந்த பிஜேபி, இந்த தமிழ்நாடு விசஸ், அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த பிஜேபி இந்த மனுவாத சித்தாந்தத்தை இங்க திணிக்கணும்னு பாக்குறவங்களுக்கு சித்தாந்த நடுவில் சொல்லிட்டே இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தா நம்ம பேச முடியாது. யாருமே எல்லாருக்கும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு சட்டமன்ற தேர்தலும் பாஜக மதவாதிகள் வார்த்தைக்கு வார்த்தை பிடிச்சே இருந்தா நம்ம டிபேட்டே பண்ண முடியாது. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, பேசுங்க. ஒவ்வொரு அவர் மார்க் பண்ணி வச்சாங்க சொல்றாரு ப்ளீஸ். இல்ல அதே மாதிரி அதாவது தமிழ்நாடு விசேஷ இந்த மனுவாத சக்திகள் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது ஃபேக்ட்ஸோடு பேசணும். சரிங்களா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ அறிக்கைகளை ஏதோ ஒரு அறிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சில மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், நாங்கள் வந்தால் இந்த திட்டங்களை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதில் ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறமேட்டு பட்ஜெட் வருது. சரிங்களா? இந்த பட்ஜெட் வரப்போ என்ன ஆகுதுன்னா, வெறும் 30,000 கோடி அலாட் பண்ணுறாங்க. நிறையாக்கு 30,000 கோடி அலாட் பண்ணுறாங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டே ஏன் கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு கேட்டார், ஏங்க 60-40 மாற்றுறீங்களே, 60% ஒன்றிய அரசு கொடுக்கும், 40% மாநில அரசு கொடுக்கும்ன்ட்டு கூட்டணியில் இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு கேட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி கேட்கவே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்கள் 30,000 கோடி தான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு அலோகேட் பண்ணீங்க. அதை பற்றி ஏன் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிங்களா? இதிலே நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிகளையும் நீங்கள் தமிழ்நாடு மக்களுக்கான உரிமைகளும் எந்த இடத்துல நீங்கள் கேர் பண்ணிக்கலன்றது பட்டவர்த்தனமாக ரொம்ப கிளியராக தெரியுது. 2021 திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்னவா இருந்தது? திமுக சார் எவ்வளவு விஷயங்கள் சார், இதே சம்பந்தப்பட்ட இந்த சம்பந்தப்பட்டதான் 100 நாள் வேலை திட்டத்தை எத்தனை நாட்களா கொண்டு வராங்க? இல்ல 100 நாள் வேலை திட்டத்தை அதிமுக செய்யல. அதிமுக செய்யல கேக்குறீங்க. திமுக ஏன் கேக்கல சார்? இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஏன் கொண்டு வரல சார்? சார் இன்னைக்கு திமுக அரசாங்கம் நீங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வருஷம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2000 கோடி 3000 கோடி பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டே அந்த 100 நாள் வேலை திட்டம் பில்லே இன்னைக்கு கில் பண்றீங்க. நீங்க தொடர்ந்து நீங்க ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணாம இருந்துட்டு நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கறது எப்படி? இதுக்கான ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ண வேண்டியவங்க இந்த பில்ல டெஸ்ட்ராய் பண்ற பிஜேபியை தானே கேள்வி கேட்கணும். அந்த ஏன் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்பிஜி எவ்வளவு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. எல்பிஜிக்கு ஒரு வார்த்தை திறந்தீங்க, வாயை திறந்தீங்களா நீங்க? அதாவது இந்தியாவோட எல்பிஜி டிபெண்டன்ஸ்ல 60% இம்போர்ட்ஸ். அந்த 60% இம்போர்ட்ல
90% நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ்லேருந்து வருது. சரிங்களா? இன்னைக்கு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால அது எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு ஆயிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளவு உணவகங்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு அச்சத்துல இருக்காங்க. ஏன் அதை பத்தி வாய் திறந்தீங்களா? ஏன் நாட்டுக்கு எல்பிஜி நாட்டு பிரச்சனை கிடையாது. ஆமா எல்பிஜி பிரச்சனை கிடையாது. எப்படி உண்மை உலகத்திலே இந்த வளைகுடா பிரச்சனை வருது. ஈரான் நாட்டுல பேசி எவ்வளவு மேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. எல்பிஜி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை கிடையாது. எல்பிஜி மக்கள் பிரச்சனை இல்லையா? நாட்டு வாழ்வாதார பிரச்சனை இல்லையா? எல்பிஜி மேட்டர் எவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க அதெல்லாம் பேசுறீங்க. எவ்வளவு பெரிய அதெல்லாம் பேசுவோம். அதுதான் நாட்டுல பெரிய பிரச்சனை. நாட்டுல பிரச்சனை சரி 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 மிகப்பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு குடும்பமும் அமைதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அது நான் பேசுவாங்க. நாங்க பேசாம யாரும் பேசாம சொல்லுங்க ப்ளீஸ். தயவு செய்து இந்த கூட்டணி இந்த சூழ்நிலைகளால் கூட்டணி வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு அதிகமா இருக்காது. இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இங்க வந்து பீப்புள் உங்களை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்க கூட்டணியும் வெயிட்டேஜ் கிடையாது. இன்னொரு பக்கம் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நீங்க ரொம்ப பட்டவர்த்தனமா வாழ்வியலாவே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி சும்மா பேர் அளவுலாம் அதெல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க உங்களுக்கு மனம் போன போக்குல எதனா ஒன்று சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த விடியல் பயணத்தினால மொத்தம் 897 கோடி பயணங்கள். சரிங்களா? 897 கோடி பயணங்கள். சரிங்களா? இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இருந்து இது பாயிண்ட்ஸ் டேக்கன். இவ்வளவு காரணங்களால எங்களுக்கு வந்து காரணங்கள் இருக்கு. இன்னொன்னு ஒரு மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட்டை இந்த கவர்மெண்ட் மேல வச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் என்ன இருந்தாலும் நீங்க எந்த டாக்டிக்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் சரி, இங்க தமிழ்நாட்டில் நீங்க வந்து ரிலீஜியஸ் போலரைசேஷன் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, காஸ்ட் போலரைசேஷன் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, எங்களோட லிங்குவிஸ்டிக் ரைட்ஸை நீங்க வந்து அதை சூறையாடணும்னு நினைச்சாலும் சரி, இந்த எங்களோட வாழ்வாதார சிச்சுவேஷன் நீங்க சூறையாடணும்னு நினைச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் மக்களோட பிரச்சனைகளை முன்னெடுத்து மக்களுக்கு அரணாக நின்று போராடும் நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை உங்களுக்கு எதிர்த்தரப்புல இருக்கவங்க மேல சுத்தமா கிடையாது. ஏன்னா நீங்க மக்கள் பிரச்சனையை முன்வைக்காம நீங்க மக்களை பத்தி கவலையே படாம உங்களுக்கு எப்படின்னா அந்த சீட்டை நாங்க பிடிச்சிக்கிட்டா போதும், என் கட்சி சீட்டை நான் பிடிச்சிக்கிட்டா போதுன்றனால தான் உங்க கட்சியில உங்க ஆர்கனைசேஷன் உள்ளே மிகப்பெரிய கிரைசிஸ் இருக்கு. எக்ஸோடஸ் ஆஃப் லீடர்ஸ். அதாவது வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் இல்ல, அன்வர் ராஜா அவர்களா இருக்கட்டும், எக்ஸோடஸ் ஆஃப் லீடர்ஸ் வந்து பர்சனல் வில்லிங்னஸ் பர்சனல் இருக்காது. எதுவும் இருக்காதா? ஒரே நிமிஷம் இருக்காதா? இல்ல எக்ஸோடஸ் இருக்காதா? இல்ல ஒரே நிமிஷம். அதே நீங்கள் சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் அந்த தான் வந்து 2வது தர்ம யுத்தம் பண்ணதுக்கான காரணமா யார் சொன்னாரு? இல்ல நான் என்ன இல்ல யார் சொன்னாரு? அதையும் சேர்த்து சொல்லுங்க சார். காரணம் யார் சொன்னாரு? வைத்திலிங்கம் சொன்னாரு. இல்ல நான் இதை எந்த விதத்துல நான் சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸோடஸ் ஆஃப் லீடர்ஸ் வந்து உங்க ஓட் பேங்க்ல கண்டிப்பா ஒரு ரெண்டை கிரியேட் பண்ணும். சரிங்களா? உங்க ஓட் பேங்க்ல ஒரு ரெண்டை கிரியேட் பண்ணும். உங்களோட ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ரெண்டை கிரியேட் பண்ணும். அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து 2021 ஆட்சியில பொறுப்பேற்றதுலேருந்து இங்கே இருக்க எல்லா விதங்கள்லையும் சரி, அதாவது வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் சொசைட்டிஸ், சரிங்களா, யங்ஸ்டர்ஸ், விமன், அப்புறம் மார்ஜினலைஸ் சொசைட்டி, அப்புறம் ஸ்டேட்டோட ஃபண்ட்ஸு, ஸ்டேட்டோட எக்கனாமிக் ஹெல்த்து, இது எல்லாத்தையும் ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி ரொம்ப பிளான்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக போயிருக்கு. 4 வருஷமும் இந்த கவர்மெண்ட் எப்படின்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக, அதுவும் பல இடையூறுகள், அதாவது வந்து ஒன்றிய அரசாங்கம் பல இடையூறுகளை வச்சு நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்காம இருந்தப்போ, அதே மாதிரி நம்மள ஏதோ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் வந்து பார்லிமெண்ட்டில் தமிழர்கள் எல்லாம் காட்டு மீறானின்ற அளவுக்குலாம் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரிங்களா? இதையும் மீறி இந்த நம்ம மாநில உரிமைகளுக்காகவும் மாநில வளர்ச்சிக்காகவும் மாநில மக்களின் நலனுக்காகவும் தொடர்ந்து இந்த அரசாங்கம் செயல்பட்டு வந்துட்டே இருக்கு. அதோட எஃபெக்ட்ஸ் ரொம்ப நம்ம வாழ்வாதாரத்தில் இருக்கும். பல திட்டங்கள் இருக்கு. விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் சரி, அன்பு சோலையா இருக்கட்டும் சரி, முதல்வன் படைப்பாக்கமா இருக்கட்டும் சரி, ஆந்திரப்பிரதேச பாக்குறவங்க உங்களை என்ன நினைப்பாங்க? திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மக்களை எப்படி ஏமாற்றி மக்கள் பார்த்து கொண்டு அதாவது தொடர்ந்து இவ்வளவு விஷயங்களை எல்லா செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டிக்கும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடோட growth, ஃபியூச்சர் growth மனசுல வச்சு தமிழ்நாட்டில் வந்து செமிகண்டக்டர்ஸாக இருக்கட்டும் சரி, இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே சரி, அதே மாதிரி அரௌண்ட் 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட், இது மாதிரி கண்டினியூஸாக பண்ணியிருக்காங்க. முதல்வர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக 200 தொகுதிக்கும் மேலே இந்த கூட்டணி கண்டிப்பாக வின் பண்ணும்.